கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில சடலமா கிடந்த சிக்கன் கடை ஓனர் மரணத்துல திடீர் திருப்பமா போலீசார் 4 குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. கள்ளக்காதலுக்குள் ஒரு கள்ளக்காதல் வளர்த்த கேடி லேடியின் மர்டர் பிளான் இது. பாலக்கோடு காவல் நிலையத்தில் பதுசாக நிற்கும் இந்த சிவப்பு சேலைதான் கள்ளக்காதலனோடு சேர்ந்து 2வது கணவனை கழுத்தை இறுக்கிக் கொன்ற ஆசை மனைவி. பாலக்கோட்டை பதற வைத்த சிக்கன் ஷாப் ஓனரை கொலை செய்தது இந்த கூட்டம்தான். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ள கொரவன்திண்ணை கிராமத்தைச் சேர்ந்தவர் குமார். 41 வயதான இவர் பாலக்கோடு அரசு போக்குவரத்து பணிமனை அருகே கோழி இறைச்சி கடை மற்றும் பழைய இரும்பு கடை வைத்து நடத்தி வந்துள்ளார். குமார் ஏற்கனவே திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்தவர். அதன் பிறகுதான் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த 36 வயதான கோவிந்தம்மாள் என்ற பெண்ணோடு குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கோவிந்தம்மாளும் கணவனை பிரிந்து 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருபவர். இதனால் வாழ்க்கை துணையை பிரிந்த இருவரும் சேர்ந்து வாழ நினைத்திருக்கிறார்கள். அதன்படி 2வது திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருவரும் ஒன்றாக பாலக்கோடு அருகே உள்ள எர்ரன அள்ளி கிராமத்தில் குடித்தனம் நடத்தி வந்துள்ளனர். கோவிந்தம்மாளின் முதல் தாரத்து பிள்ளைகளை குமார் தனது சொந்த பிள்ளைகளாக பாவித்து வளர்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 9ஆம் தேதியன்று காலையில் சிக்கன் கடையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் குமார் சடலமாக கிடந்திருக்கிறார். அதிகாலை அந்த பகுதியாக சென்றவர்கள் குமாரின் கோலத்தை கண்டு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த கணமே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குமாரின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். குமாருக்கு ஊருக்குள் பெரிதாக யாருடனும் முன்விரோதம் இல்லை. ஆனால் கோவிந்தம்மாளுக்கும் குமாருக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும் என அக்கம் பக்கத்தினர் கூறியிருக்கிறார்கள். உடனே கோவிந்தம்மாளிடம் போலீசார் விசாரித்துள்ளனர். அப்போதுதான் குமாரின் கொடூர கொலையின் பின்னணி வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்பு கோவிந்தம்மாளுக்கும் புது பட்டாணியர் தெருவைச் சேர்ந்த 27 வயதான நாகராஜ் என்ற வாலிபருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அது நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது. நாகராஜ் ஒரு தனியார் நிதி நிறுவன ஊழியர். என்னதான் குமாரோடு குடித்தனம் நடத்தினாலும் வயதில் சிறிய நாகராஜின் மேல் கோவிந்தம்மாளுக்கு கொள்ளை பிரியம். இதனால் அடிக்கடி வீட்டிற்கு வரவழைத்து 2வது காதலனோடு உல்லாசமாக இருந்திருக்கிறார். இந்த கள்ளக்காதல் லீலைகள் ஒரு கட்டத்தில் குமாருக்கு தெரியவர கோவிந்தம்மாளை கண்டித்திருக்கிறார். நாகராஜுடனான பழக்கத்தை கைவிடச் சொல்லி எச்சரித்திருக்கிறார். ஆனால் கோவிந்தம்மாள் கேட்பதாயில்லை. தொடர்ந்து கள்ளக்காதலை வேரூன்றச் செய்திருக்கிறார். இதனால் குமாருக்கும் கோவிந்தம்மாளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்படித்தான் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் இருவருக்கும் இடையே நடந்த சண்டையில் குமாரை வீட்டை விட்டு விரட்டியிருக்கிறார் கோவிந்தம்மாள். இதற்கு நிரந்தர தீர்வு கட்ட நினைத்தவர் குமாரை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார். 2வது கணவனை கொன்றுவிட்டால் சிக்கன் கடையிலும் மற்றும் பழைய இரும்பு கடையிலும் வரும் வருமானத்தை வைத்து இருவரும் உல்லாசமாக இருக்கலாம் என கள்ளக்காதலன் நாகராஜிடம் கூறி அந்த இளைஞர் மனதிலும் ஆசையை வளர்த்திருக்கிறார். அதன்படி சொன்னம்பட்டியைச் சேர்ந்த ஆனந்தகுமார், சாமியார் கொட்டாயைச் சேர்ந்த தமிழரசன் ஆகிய இருவரையும் கூலிப்படையாக நியமித்திருக்கிறார்கள். சண்டை நடந்த தினம் முதல் குமார் வீட்டிற்கு வருவதில்லை. சிக்கன் கடையிலேயே படுத்து உறங்கி உள்ளார். இதனால் சம்பவத்தன்று இரவு 11 மணியளவில் ஊரடங்கிய நேரம் பார்த்து 4வரும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த குமாரின் வாயை பொத்தி கை கால்களை கட்டி தலையணையை முகத்தில் அழுத்தி கொலை செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் குமார் இறக்காததால்
கயிற்றால் அவரின் கழுத்தை இறுக்கி கொன்று போட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் கோவிந்தம்மாளும் நாகராஜும் பிள்ளைகளின் கண்முன்னே மடியில் படுத்துக்கொள்வது, முத்தமழை பொழிவது என எல்லை மீறியதாக தெரிகிறது. தாயும் நாகராஜின் வீட்டில் அடித்த லூட்டிகளை போலீசாரிடம் புட்டு வைத்திருக்கிறார்கள் கோவிந்தம்மாளின் பிள்ளைகள். இதனால் சாட்சியங்களுடன் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் கோவிந்தம்மாளையும் கள்ளக்காதலன் நாகராஜையும் கூலிப்படையாக செயல்பட்ட ஆனந்தகுமார் மற்றும் தமிழரசன் ஆகிய 4 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதலுக்குள் ஒரு கள்ளக்காதல் வளர்த்த கோவிந்தம்மாளின் லீலையால் இன்று அப்பாவி நபர் பலியானது மட்டுமல்லாமல் 2 பிள்ளைகளும் நிர்கதியாகிவிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.